எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகள் உண்மையில் 100க்கு 100 பாஸ் ஆக முடியுமா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அழகான நபர் ரோட்ல நடந்து போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகா இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் மோகத்துல வந்துடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அதாவது அவரை அடையணும்னு நினைக்கல, பார்த்தாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாவே அது மோகத்துல வந்துடும் அப்படின்றார். ஒரு பென்ஸ் கார் போகுது, அது பார்த்தீங்க, நல்லா இருக்கு இந்த காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை வாங்கணும்னு நினைக்கல, அடையணும்னு நினைக்கல, ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சதுக்கே அது வந்து பேராசையில் வந்துடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. இப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி ஒரு ராஜயோகி 100க்கு 100 பாஸ் ஆக முடியும்? அப்படி யாராவது ஒருத்தர் பாஸ் ஆக முடியுமா? ப்ராக்டிக்கலா இது நடக்கிற காரியமா? அது மாதிரி ஒருத்தர் மேலே கோவம்னு வச்சுக்கோங்களேன், திட்டினா பாவம், அடிச்சா பாவம். அவரை மனசுக்குள்ள திட்டினா கூட பாவம்னு கணக்கில் எடுத்தீங்கன்னா நம்ம என்னதான் பண்றது? எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் காயமும் படுத்தக்கூடாது. இங்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கு, ரொம்ப ப்ராக்டிக்கலாவே இல்லையே. இப்படிலாம் பார்த்தா எப்படி 100க்கு 100 ஒருத்தர் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்காங்க. இது ப்ராக்டிக்கலா முடியும்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களான்னு கேட்குறேன். ஓகே, இப்போ அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். இந்த ராஜயோகம் நான் வந்து 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இந்த ஆகஸ்ட் கணக்கில் எடுத்தா இந்த இயக்கமே பார்த்தீங்கன்னா 88 வருஷம் ஓடிடுச்சு. இனி ஒரு 12 வருஷம் தான் இருக்கு. இதுல நம்ம சில விஷயங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டோம். அப்படின்னு என்ன, பிரம்மா மம்மா இவங்க 2 பேருமே நம்பர் 1 பாஸ் ஆனதை பார்த்துருக்கோம். நம்ம தெரிஞ்ச சில தீதிகள் தாதிகள் இவங்கெல்லாம் 100க்கு 100 பாஸ் ஆயிருக்காங்க, கர்மாதீத் ஆயிருக்காங்க. அப்படின்னா என்ன, இவங்களாம் சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பரமாத்மா என்ன சொல்றாரு, நீங்க யாராவது ஃபாலோ பண்ணனா பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க, மம்மாவை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்போ யாரும் பண்ணலையானா பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னென்ன, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலையில அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. பார்க்கறது பொருள் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் இந்த நாலேஜுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்த்டேக்கு ஒரு கார் வாங்கியிருந்தேன். ஓகேவா? அப்புறம் இந்த நாலேஜுக்குள்ள வந்தேன். நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். திரும்பியும் எழுந்து வரணும்ல. சில பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், லட்சக்கணக்கில் வரும், கோடிக்கணக்கில் வரும், எல்லா கடனையும் ஒரு செக்கில் கொடுத்து முடிச்சிடலாம் இப்படிலாம் நினைச்சு, அப்பவும் நான் நாலேஜில் இருக்கும்போது என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் 2-3 கார் வந்து டெஸ்ட் டிரைவ் எல்லாம் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தால் அது நடந்துடும். அதுவும் நடக்கும். இன்னைக்கு எனக்கு இந்த காரோட மோகம்லாம் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. இடையில வந்து என் குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடுறதுக்காக மகாபலிபுரம் போனோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் அங்கேருந்து கோயம்பேடுன்ற ஒரு இதுக்கு பஸ்ஸில் போய் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் தான் நாங்கள் மகாபலிபுரம் போனோம். இப்போ ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நம்மக்கிட்ட இன்றைக்கி கார் இருந்ததுன்னா மகாபலிபுரத்துக்கே நம்ம காரில் போயிருக்கலாம்ல, எவ்வளோ கார் வச்சுருந்தோம், இன்றைக்கி பாருங்கள் பஸ்ஸிலலாம் போக வேண்டிய நிலமை வந்துச்சு நமக்கு அப்படின்னு. அப்போது நான் ஒய்ஃபுக்கு சொன்னது தான், இப்போ நான் சொந்தமாக ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுப்போமே, மாதம் மாதம் அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும், அப்புறம் வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அதுக்கு பெட்ரோலு அப்படின்னு ஃபுல் டேங்க் அடிக்கணும். இதுக்கெல்லாம் பார்க்கும்போது மாதம் ஒரு 20,000-30,000 தனியாக எடுத்து வைக்கணும். அன்றைக்கி நான் பஸ்ஸில் போயிட்டு வந்ததுக்கு மொத்தமாகவே போகிறதுக்கு ஒரு 400 ரூபா, வர்றதுக்கு ஒரு 400 ரூபா, 1000 ரூபாவில் முடிஞ்சுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம், அதுக்கு 1000 ரூபா கதை முடிஞ்சுது. இதில் வந்து சொந்தமாக கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு முன்னாடி கார் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போது டஸ்ட்டில் வச்சில ஒரு சொசைட்டியில் ஒரு பேருக்காக வேணால் ஒரு கார் வச்சுக்கலாமே தவிர ரியலாக யூஸும் இல்லை. நான் அவ்வளோ வெளியே போகிறதும் கிடையாது. இப்போ நான் ரொம்ப கிளியர் ஸ்டேஜில் இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்போம், போக போக தான் இந்த மெச்சூரிட்டி வரும். இப்போ 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மெச்சூரிட்டி ஒய்ஃப் கிட்டே கிளியராக எடுத்து சொல்ல முடியுது என்னால். ஊபர் ஓலாவில் போனால் மேட்டர் முடிஞ்சுது, அந்த ஒரு நாள் மட்டும் தான் ஒரு 500 1000 ரூபா செலவு இருக்கும், பாக்கி எல்லா நாளும் செலவே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், 365 நாள் நான் வெளியே போகிறதுக்கு கார் தேவை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது கார் வாங்கி தான் ஆகணும். அது வேற நிலைமை. ஆடி அமாவாசைக்கு கார் எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வரும்போது எதுக்கு சொந்தமான ஒரு காரு? இந்த புரிதல் வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க எல்லா விகாரங்களும் விஸ்வரூபம் எடுக்கும்.
காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அகங்காரம், பற்று, பேராசை எல்லாம் விசுரூபம் எடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜெயிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் உச்சகட்டத்தில் வரும். அப்படின்னா என்ன, உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்குது ஆத்மாக்குள்ள. இப்போ நீங்கள் அதை எரிக்கிறதுக்காக பரமாத்மா நினைவு பண்ணும்போது அது வந்து வெளியே வெளியே வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு பயம் வரும், என்னடா இது ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாகுதேன்னு. அப்படி வந்து தான் அடங்கும். இது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேள்வி கேட்குற ஆத்மாவுக்கு என்னன்னா, எல்லா விகாரங்களும் வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்போது பயம் வரும். இது ஜெயிக்கிறது தானே வந்து, இது முன்னாடி எல்லாம் பண்ணவே இல்லையே, நான் வந்து கோவத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணலையே, அகங்காரத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணலையே, அப்பெல்லாம் இதெல்லாம் அடங்கி போன மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதை எடுக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது எல்லாம் விஷயம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றியை பார்ப்போம். இதுக்கு தான் பரமாத்மா ஒரு ஃபார்முலா சொல்றாரு. இந்த 4 விஷயங்களை தினசரி பண்ணுங்க, சாவர வரைக்கும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அமிர்த வேளையில இருந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க, வாணியை ஒழுங்கா படிச்சிருங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. இந்த 4 இதையும் இன்னையிலேருந்து சரீரம் விடுற வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க 9 வருஷத்துல, இது கேரண்டி நான் கொடுக்கல, பரமாத்மா கொடுக்குறாரு. அப்படின்னு என்ன பாருங்களேன், நான் வந்து இந்த 15 வருஷத்துல எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்படின்னு என்ன, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரேமானந்த நாராயணனுக்கும் இப்போ இருக்கிற பிரேமானந்தனா நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். எனக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளை பார்த்தாவே பத்தின்னு வரும். அவங்க வாங்குற லஞ்சம் இல்லை அவங்க பண்ணுற அட்டூழியங்கள்லாம் பார்த்தா அவங்கள கொன்னுலாமான்னு கூட தோணும். 2 நாளுக்கு முன்னாடி பரமாத்மா சொல்றாரு, டிராமாவில் யார் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், சத்யுக ஸ்தாபனைக்கு இறைவனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து யூடியூப்ல சேவையாக போடுறோம். அப்படின்னு என்ன, நம்ம வந்து சத்யுக ஸ்தாபனைக்கு ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி வேற ஒரு டீம் எதுக்கு ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த கலியுகத்தை முடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, விநாசம் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களால தான் உலகத்தை அழிக்கவே முடியும். அவங்கள நீங்கள் அழிச்சிங்கன்னா இந்த கலிகாலம் எங்கே என்னைக்கு முடியும்? அப்போ அவங்க அந்த வேலையை பண்றதுக்கு அவங்க தேவைதான், அவங்க பண்றது தப்பான காரியம் தான். ஆனா இவங்க தான் சத்தியத்தை சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்காங்க. ஏன்னா கலிகாலத்தை முடிச்சு கொடுக்குறாங்க, அழிச்சிடுறாங்க. இவங்க பேராசைனால உலகத்தையே அழிச்சிருவாங்க. அமெரிக்கா சூப்பர் பவரா இருக்கிறதுக்காகவும் ரஷ்யா சூப்பர் பவரா இருக்கிறதுக்காகவும் இவங்க அடிச்சுக்கிற சண்டையில தான் வேர்ல்டு வார் 3 வருது. இவங்களோட ஒரு 10 பேர், இவங்களோட 10 பேர் டம டம டமன்னு அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்படிதான் வினாஷ் ஆகணும்னு இருக்கு, அப்படிதான் வினாஷ் ஆகும். அது மாதிரி அந்த ஒரு தர்மமும், இப்போ கிறிஸ்டானிட்டி உலகம் ஃபுல்லாக நாங்கள் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நினைக்கிறோம் உலகம் ஃபுல்லாக எல்லாரும் முஸ்லிம்ஸாக தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறதுனால தான் அடிதடி நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது, அப்படிதான் வினாஷம் ஆக போகுது. அப்போ இவங்க தேவை வினாசம் பண்ணுறது. ராஜயோகிகள் என்ன பண்ணுவோம், புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்ல ஒரு இடத்துல உட்காந்து எடுத்துலேருந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு சேர்ந்து தனக்குள்ள இருக்கிற பாவத்தை இருப்பாங்க. இவங்க யாருக்கா சண்டை போடுறாங்க, ஒரு ராஜ்யம் தனக்குள்ள தான் சண்டை போடுறாங்க, தனக்குள்ள இருக்கிற 5 விகாரங்களை ஜெயிக்க தான் சண்டை போடுறோம். நம்ம வேற யாரோட சண்டைக்கு போகிறது இல்லை. அப்போ என்னன்னா, நமக்கே ஒரு புரிதல் வந்து காலப்போக்கில் தான் வருதுன்னு சொல்ல வரேன். எனக்கு இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியை பார்த்தா பெரிய கோவம் இருக்கு, இல்லை நல்லா கிடையாது இருக்கு, ஆனால் முன்னாடியோட ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன், அவங்க தான் விநாசம் பண்ணணும். அது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்தாபனைக்கு ஒர்க் பண்ணுறோம், அவங்க விநாசத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது நம்மளை ஸ்தாபனை பண்ணுறது வந்து யாராவது தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஸ்தாபனை பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அது மாதிரி விநாசம் பண்ணுறவங்க நீங்கள் தடுத்தீங்கன்னா விநாசம் பண்ணுறது இன்னும் தள்ளி போகும், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறோன்னா, பரமாத்மா கேரண்டிங்க, அவ்வளோதான். நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிட்டே வாங்க. நீங்களே கூட நினைக்கலாம், என்னால் இந்த விகாரத்தை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சிஸ்டமில் இருந்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். நான் இந்த பிரிவில் நான் ஒரு டீ டோட்டலர். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டீ டோட்டலர்னா தண்ணி, சிகரெட் இந்த பழக்கம் இல்லை. அவங்கள டீ டோட்டலர்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆக்சுவலாக நான் என்னுடைய பாஷையில் டீ டோட்டலருக்கு நான் கொடுக்குற விளக்கம் என்னென்னா, டோட்டலாக டீ தான். அப்படின்னா என்கிட்ட ஒரே வீக்னஸ் டீ மட்டும்தான். நான் ஒரு நாளுக்கு 10 டீ கூட குடிப்பேன். எனக்கு இன்றைக்கும் அதை நிறுத்த முடியல. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இந்த தண்ணி, சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்படின்னா என்ன, நான் பாக்கி இருக்க விகாரங்களை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் போதும். பாக்கி எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளமும் இருக்கலாம். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிக்கணும். அது கூட சிகரெட் பழக்கம் தான், அதை விடணும். பாக்கு போடுற பழக்கம் தான், அதை விடணும். தண்ணி அடிக்கிற பழக்கம் தான், அதை விடணும். சில பேர் பொய் சொல்லுவாங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி சில பேர் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பாஸ், சிஸ்டம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பாஸ். அதே மாதிரி இந்த 4 விஷயங்கள் தினசரி பண்ண சொல்கிறார் இறைவன்.
நான் ஆர்எஸ்எஸ்லேயே இதுக்கு பேக்கிங் ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம். அப்படின்னா என்ன, நம்ம எது எடுத்தாலும் 365 நாள் பண்ணுறவங்க. அப்படின்னா என்ன, இயற்கையாகவே கடவுள் நம்மளோட டிசைன் எப்படி வச்சுருக்காருன்னா, பாஸ் ஆகி அந்த 9 lakhs போகிறதுக்கு ஏற்ற எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி தான் நம்ம அமைச்சிருக்காரு. நம்ம ஜெயிக்க வேண்டியதானே இந்த 5 விகாரங்களை மட்டும்தான். பாக்கி எந்த விகாரங்களும் நம்மகிட்ட ஏற்கனவே இல்லை. கோவம் கிடையாது, கோவம் இருக்குது, கோவம் இப்போ குறைஞ்சி 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 வந்திருக்கு. 5 விகாரங்களும் இருக்குது, 5 விகாரம் ஜெயிக்க ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி திருடுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. தண்ணி அடிக்குது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சீலங்களும் நம்மகிட்ட இல்லை. அப்போ நிறைய விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி பரமாத்மா அமைச்சிருக்காரு, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி படிக்கிற பசங்க, இப்போ நான் வந்து என் குழந்தைய டியூஷன் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நடத்துகிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து ஐஐடிக்கு நான் ரெடி பண்ணுறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். நான் என்ன ரொம்ப ஜோக்காக சொல்கிறீங்க, ஜாலியாக சொல்கிறீங்க, அது எப்படிங்க பாசிபிள்? ரொம்ப சிம்பிளுங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதில் எல்லாத்துக்குமே சென்டம் எடுத்துட்டா கண்டிப்பாக இவ்வளோ தான் சீட்டு, வேற யாரும் கொடுப்பாங்க, அதான் ஹையஸ்ட் மார்க்கு. இதுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம், வேறு எதை பற்றியும் கவலைப்பட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் நிறைய மார்க் எடுக்கணும், 100க்கு 100 ட்ரையே பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி இந்த 3 சப்ஜெக்டில் வச்சுக்க சொல்லுங்கள். யாருக்கு பெரியவளுக்கு, அதான் அந்த லைனில் படிக்கிறான். பயாலஜி படிக்கிறவங்க பயாலஜியில் சென்டம் எடுக்க ட்ரை பண்ண சொல்லுங்கள். சென்டம் தான் மேக்ஸிமம், அதை எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ராஜயோகி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ராஜயோகி ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும்னா, நான் முதல் நாளில் வந்தாகணும், 9 லட்சத்தில் வரணும், இந்த 4 விஷயத்த தினசரி நான் பண்ணுவேன். இப்படி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், வெற்றி நமக்கு தானே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 500க்கு 500, அதாவது 5 பேப்பர் 5 சென்டம் எடுக்கணும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500க்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒருவேளை 490 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆனால் கம்மியான மார்க்கான 480 எடுத்தால் அது கம்மியான மார்க்கான. நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டம் படி நீங்கள் ஒழுங்காக பண்ணிகிட்டே வந்துடுங்களேன். நீங்கள் விகாரத்தை பற்றி, விகாரம் வரும் போங்க. பரமாத்மாவே சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் உங்களோட நிலைமை வந்து இப்படி தான் இருக்கும்ன்றார். அதாவது யோகியாக இருப்பீங்க, திருப்பி போகி ஆகிடுவீங்க. அதாவது ராஜயோகம் ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணாமல் போவீங்க, விகாரம் பண்ணாமல் இருப்பீங்க, விகாரம் பண்ணுவீங்க. இப்படி மாறி 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 தான் கடைசி வரைக்கும் வரும்ன்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போக 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 சூட்சமமாக சில வியாதிகள் இருக்கும் அப்படின்றார். சூட்சமமானு சொல்கிறது என்னென்னா, அதை சொன்ன மாதிரி தான், இந்த கார் வாங்கணும்னு ஆசை இருக்காது, அந்த காரை பார்த்தா நல்லா இருக்கு இந்த காரு அப்படின்னு தோணும். இது வந்து அவர் உடனே பேராசிரியர் சொல்லுவார் பரமாத்மா. நம்ம அந்த எண்ணத்தையும் ஜெயிக்கணுன்றார். கடைசியில் ஃபைன் டியூனிங் நம்ம கூட பண்ணிகிட்டே வரணும். அப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சுரேஷ் பாஸ் ஆகிட்டாரா, ரமேஷ் பாஸ் ஆகிட்டாரான்னு பார்க்கறது இல்லை, நம்ம பாஸ் ஆகிட்டோமான்னு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ஆத்மாவுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, 100க்கு 100 கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். கண்ணு முன்னாடி நிறைய பேர் பாஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் ஆனவங்களை பார்க்கணுமே தவிர ஃபெயில் ஆகிறவங்கள பார்க்கக்கூடாது. பாருங்களேன், ஒரு கிளாஸ் 40 பேர் படிக்கலாம்னு வச்சுக்கலாம், அதில் வந்து டாப் 5ன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்க மாறி 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 ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. கரெக்டாக? அதே 40 பேரில் ஒரு 10 பேர் எப்பவுமே ஃபெயில் ஆவாங்க. நீங்கள் பார்க்குறதா இந்த டாப் 5 பாருங்கள், இவன் எப்படா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிற 10 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களும் அந்த லட்சத்தில் போயிடுவீங்க. ஸோ உங்களுடைய பார்வையே மேலே இருக்கவங்கள தான் இருக்கணுமே தவிர கீழே இருக்கவங்க மேலே இருக்கக்கூடாது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஆத்மா சொல்கிறது தான் கரெக்டு, கண்டிப்பாக இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தால் எல்லாராலையும் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, ட்ரை பண்ணால் பாஸ் ஆக முடியும்ப்பா, நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்களேன், இங்கே இருக்கிற படிப்பு கூட அப்படிப்பட்ட படிப்பு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ்லாம் இருக்குல்ல, எத்தனை கலெக்டர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக? நம்ம 140 கோடி ஜனத்தை கொள்ள நாடுன்னு சொல்கிறோம். கலெக்டர் கணக்கில் வந்து 1 லட்சம் கலெக்டர் இருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நம்பர்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போது எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மி இல்லை அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அதனால தான் கலெக்டர் ஆகியிருக்காங்க. அப்போ ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுன்னா, ஒரு லட்சுமி நாராயணன் ஆகணும்னா ஈஸி ஒன்றும் கிடையாது. லட்சுமி கலெக்டர்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட், அவ்வளோதான். இந்த லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே ராஜா. அப்போ உங்களோட தூய்மையோட லெவல் எவ்வளோ இருக்கணும்? ஹையஸ்ட் ஆர்டரில் இருக்கணும்ல. ஸோ அது அவ்வளோ ஈஸியும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்காங்க. ஆனால் முடியவே முடியாதுன்றது கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.